ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பப்பு மாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸுங்க கூட சேர்ந்து ஒரு சூப்பரான பெங்களூர் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 5 தக்காளி, 3 வரமிளகாய், 4 பல் பூண்டு. வாங்க டக்கு புக்குன்னு பெங்களூர் தக்காளி சட்னியை தாளிச்சு விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்னி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், வத்தல் சேர்த்துக்கலாம். உப்பு, நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க டக்குன்னு தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதோடு ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்க பப்புஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.